சமீபத்தில் ஒரு ஆணின் ஜாதகம் வந்தது. ராகு திசையில் சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்து திருமண முறிவும் ஏற்பட்டுள்ளது. அந்த ஜாதகத்தில் முதல் திருமணம் முறிந்து இரண்டாவது திருமணம் நடக்கும் என்றும் அதில்தான் குழந்தைகள் இருக்கும் என்று உள்ளது. அதற்கு பலன் பார்த்து வரும் சந்திர புத்தியில் திருமணம் நடக்கும் என்று கூறினேன். சந்திர புத்தியில் சில அந்தரங்களையும் குறித்து கொடுத்தேன். வாடிக்கையாளர் சொன்னார், நான் பல ஜோதிடர்களை கன்சல்ட் செய்து உள்ளேன். அதில் பெரும்பாலான ஜோதிடர்கள் ராகு திசையில் மனமுறிவு ஏற்பட்டால் திரும்ப ராகு திசையிலேயே திருமணம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் மீண்டும் மனமுறிவு ஏற்படும் என்று கூறினார்களே என்றார். அப்படியெல்லாம் அல்ல. ஒரு ஜாதகருக்கு திருமணம் எப்போது நடைபெற வேண்டும் என்பதும் இரண்டாவது திருமணம் உண்டா என்பதும் ஜாதகத்திலே குறிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இது மறு திருமணம்தான் இருக்கிறது என்று காட்டும் பொழுது ஜாதகம் நிர்ணயித்த காலத்தில்தான் திருமணங்கள் நடக்கும், வேறு எந்த நிகழ்வும் நடக்கும். அதனால் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட முடியாது. அப்படி தள்ளி போடுவதாக இருந்தாலும் ஜாதகத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினேன். அந்த ஜாதகருக்கு ராகு தசை முடிவதற்கு இன்னும் 3.5 வருடங்கள் இருக்கின்றன. அவருக்கு வயதும் இருக்கிறது, முடித்து விடலாம் என்றே வைத்துக்கொள்வோம். இதுவே வேறொரு நபருக்கு ராகு திசை ஆரம்பத்தில் திருமணம் நடந்து அதுவும் சுயபுத்தி வேலை செய்யாது பலன் தராது என்றும் சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் குரு புத்தியில் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மனமுறிவும் அதே புத்தியில் நடந்துவிட்டது. அந்த ஜாதகருக்கு அப்போது வயது 30 என்றால் அவர் அந்த ராகு தசை முடிவதற்கு இன்னும் 13 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஆக 43 வயதில் தான் திருமணம் நடக்குமா? ஒவ்வொரு ஜாதகமும் வெவ்வேறுபட்ட நிலைகளை வைத்திருக்கும். பொதுவான பலன்களை சொல்லி வரும் வாடிக்கையாளர்களை குழப்பக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாம் தள்ளி போடவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, இழுத்து பிடித்து நடத்திவிடவும் முடியாது. மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.